मुक्तकोकबन्धवे नमो नित्याय नामसूषिताय मध्वा. சில ஆழமான சத்தியங்கள். எப்பேற்பட்ட நிலையில் பணத்தோடும் புகழோடும் பொருளோடும் எங்கு வாழ்ந்தால் என்ன, காலையில் எந்திரிச்ச உடனே இனிமையான ஆனந்தமயமான சுதந்திரமான ஒரு உணர்வு உங்களை படுக்கையில் விட்டு எழுப்பவில்லை என்றால் வாழ்க்கை வீண், பூமிக்கு பாரம். வாழ்க்கை வீண். வாழ்க்கை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் யாராவது கொடுக்குறாங்க, அதை நீங்கள் உபயோகப்படுத்தாமல் தூக்கி ஓரமாக போட்டிங்கன்னா கிஃப்டை மட்டும் அவமரியாதை பண்ணல, கொடுத்தவரையும் சேர்த்து அவமரியாதை பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை இறைவனால் உங்களுக்கு ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்ட நன்கொடை. ஜீவன் முக்தனாக வாழவில்லை என்றால் அதை அளித்த இறைவனையும் அவமரியாதை செய்கின்றீர்கள், அதை அளித்த இறை சக்தியையும் அவமரியாதை செய்கின்றீர்கள். வெளியில நாம காமிக்கிற அந்த பர்சனாலிட்டி தான் அகங்காரம். இருக்கிறத விட ஜாஸ்தியாவே காமிச்சிட்டு இருப்போம். இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே நம்மளை நாமன்னு நம்புற பர்சனாலிட்டி. அது தனியா ரூமை பூட்டிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த பர்சனாலிட்டி. அதுக்கு மமகாரம்னு பேரு. வெளியில காட்டுற பர்சனாலிட்டி அகங்காரம், உள்ளுக்குள்ளேயே நீங்க உங்களை பத்தி நினைச்சிருக்கிற அந்த சத்தியங்கள், அந்த கருத்துக்கள் மமகாரம். வெளியில காட்டுற பர்சனாலிட்டி எப்பவுமே இருக்கிறத விட அதிகமாக தான் காட்டுவீங்க. உள்ள நீங்கன்னு உங்களை நம்புற பர்சனாலிட்டி எப்பவுமே இருக்கிறத விட கம்மியாக தான் நம்புவீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில காட்டுற பர்சனாலிட்டி ஆசையை அடிப்படையாகவும், உள்ள நீங்க இருக்கிற பர்சனாலிட்டி அச்சத்தை அடிப்படையாகவும் வைத்து தான் இருக்கும். வெளியில காட்டுற பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட ஜாஸ்தியாக காட்டுவோம். உள்ள உங்களை நீங்களே நம்புற பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்க திறமையை விட கம்மியாவே தான் எடை போட்டுட்டு இருப்பீங்க. அதனால தான் திரும்ப 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 உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களை நீங்களே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. நம்மை நாமே எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி தான் மமகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையை இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் இடையிலே நடக்கின்ற மிக நீளமான ஒரு சண்டை, அவ்வளவுதான். வெளியில ஒரு பர்சனாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்றோம், உள்ள இன்னொரு பர்சனாலிட்டியா இருக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான். உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வெளியில இருக்கிற பர்சனாலிட்டியா மாறுறதுக்கான முயற்சி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மிக நீளமான ஒரு சண்டை. நீங்க எந்த துறையை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பொருளாதாரமாக இருக்கலாம். அப்படின்னா பொருளாதாரத்துறையா இருந்தா என்ன, வாணிபம், இல்ல சமூக சேவை செய்கின்ற துறைகளாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம். எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அல்லது இந்த வேலை செய்கிற துறையாக இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த இரண்டிற்கும் இடையிலே நடக்கின்ற மிக நீளமான ஒரு சண்டை. நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரே ஒரு வரியில் எழுதி முடிக்கணும்னா இந்த ஒரு வரியில் எழுதி முடிச்சிடலாம். பல பேர் அவருடைய கல்லறைகளை செதுக்கிறதுக்காக வாசங்களை தேடி எடுப்பாங்க. சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு 2-3 வரியில எழுதி வைப்பாங்க. ஒரு பெரிய அறிஞன் தன்னுடைய வாழ்க்கை, அறிஞன்னு சொல்றதை விட ஒரு பெரிய ஞானின்னு சொல்றார். அறிஞன்ற வார்த்தை குறையான வார்த்தை, ஞானிங்கிறது முழுமையான வார்த்தை. அன்னை சாரதா தேவி சொல்ற தன்னுடைய வாழ்க்கையை பத்தி, என்னுடைய வாழ்க்கை மிக நீளமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம், நம்முடைய வரலாற்றையெல்லாம் ஒரு வரியிலே எழுதி வைக்க வேண்டுமானால் மிக தெளிவாக எழுதி வச்சிடலாம். நாம வெளி உலகத்துக்கு காட்டுற பர்சனாலிட்டிக்கும் உள்ளுலகத்தில் வச்சிருக்கிற பர்சனாலிட்டிக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் நம்முடைய வாழ்க்கை. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை. உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வெளியில் இருக்கிற பர்சனாலிட்டியை மாற முயற்சி பண்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் இல்லாம, இந்த இரண்டு பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். ஜீவன் முக்தினா இவ்வளவுதான்.
வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வது, தலைவனாக வாழ்வது. ஆழமா புரிஞ்சுங்க, ஒரு ஜீவன் முக்தன் மட்டும்தான் தலைவனாக வாழ முடியும். மற்றவர்கள்லாம் யார் வேணுமானா, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, ஸ்டேட்டு ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் யார் வேணுமானா அடைஞ்சிடலாம். ஆனால் ஸ்டேட்டுங்கிறது நமக்குள் நாம் திரும்பி உழைத்தோமானால் மட்டும்தான் அடைய முடியும். ஸ்டேட்டஸ்ங்கிறது வெளி உலக சம்பந்தப்பட்டது, ஸ்டேட்டுங்கிறது உள்ளுலக சம்பந்தப்பட்டது. தனக்குள் தலைவனாக மலருதல், தனக்குள் ஜீவன் முக்தனாக மலருதல். தனக்குள் தலைவனாக மலர்ந்தா ஏதாவது ஒரு தலைமை பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண எளிமையான செயல்களை செய்து கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நீங்கள் தலைவர்களாக வாழுவீர்கள். உங்கள் வாழ்க்கை தலைமை பண்பை, ஜீவன் முக்தியை வெளிப்படுத்தும், ரேடியேட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான் மொத்த வாழ்க்கையுமே, வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா ஆழ்ந்து திரும்பி பாருங்க, உங்களுக்குள் திரும்பி பாருங்கள். இந்த சில சத்தியங்களை உங்களுக்குள் தோய்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கை, அது சத் சங்கம்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தோடு அமருதல், சங்கம்னா ஒன்று கூடுதல், கலத்தல். சத்னா சத்தியம், சத்தியத்தோடு ஒன்று கூடுதல். இந்த தியான சத் சங்கம் எதற்காகனா சில சத்தியங்களோடு நாம் அமர்ந்தல், சில சத்தியங்களை நமக்குள்ளே அமர விடுதல். இந்த சில சத்தியங்களை உங்களுக்குள்ள உட்கார விடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றிவிடும். உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே அது மாற்றிவிடும். இப்போ ஒரு 20-30 சத்தியங்களை நான் சத் சங்கத்தில் வெளிப்படுத்தலாம். 20-30 ஓரிரு சத்தியங்களை உங்களுக்குள் ஜீரணித்தால் கூட போதுமானது. உங்கள் வாழ்க்கையின் போக்கு மலர்ந்து விடும், போக்கு மாறிவிடும், உங்கள் வாழ்க்கையே புதுமையாக மலர்ந்து விடும். நித்யம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம்